ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறோம். தேவ சமூகத்தில் இருப்பது கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம். ஆமென். அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் கூட இப்படிப்பட்ட நல்ல ஒரு அற்புதமாய் தேவன் என்னை நிறுத்தின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே பலமாய் தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுவிப்பார். ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் நினைத்து நாம் பார்ப்பது கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் அனாதியாய் அவருடைய தீர்மானத்தின்படி தேங்க்யூ பாஸ்டர் அனாதியாய் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பைபிள்ல எழுதியிருக்கு, பவுல் தீமோத்தேயை பார்த்த உடனே ஆவில அவருக்கு என்ன வந்துதான், அனல் மூட்டப்பட்டவராய் அவர் வைராக்கியம் கொண்டவராய் செயல்பட ஆரம்பித்தாராம். ஹல்லேலூயா. ஆமென். தேவ ஜனம் ஒருத்தர் மீட் பண்ணும் பொழுதே அங்க தேவனுடைய மகிமை அசைவாடும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் சபை கூடுதலை நீங்க விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பைபிளை நீங்க எங்க பார்த்தாலும் எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் கூடி வந்தார்களோ அந்த இடத்துலலாம் தேவன் எழுந்தருளினார், தேவன் தமது மகிமையை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆமென். சரியா? நான் இப்போ செய்திக்கு முன்பதாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சரியா? பைபிள்ல வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நான் ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கலான்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே சங்கீதத்தின் புஸ்தகம் 125வது சங்கீதம் 125வது சங்கீதம் கடைசி வசனம் 5வது வசனம். நாங்கள் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்கள் கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து இன்னொரு வேத பகுதியையும் நான் வாசிக்கிறேன். நம்ம இன்றைக்கு வாசிக்க கேட்ட அதே சங்கீத பகுதி 128வது அதிகாரம் 6வது வசனம். 128வது சங்கீதம் 6வது வாக்கியம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அருமையானவர்களே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி 122வது சங்கீதத்துல நம்ம பார்க்கலாம். 6வது வசனமாக அதை பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, ஆனா நேற்றைய தினத்தின் ராத்திரி வேளையிலிருந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஈரானிலிருந்து குண்டுகள் பாய்ந்து கொண்டே இருக்கு. பயங்கரமான ஒரு இது வேர்ல்டு வார் 3க்குரிய ஒரு 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 கன்ஃபர்மேஷன் மாதிரியே இருக்கு. எசேக்கியேல் 38வது அதிகாரம் நடப்பதற்குரிய சகல வாய்ப்புகளை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறதை நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இவ்வளவு நாட்கள் அங்க இஸ்ரேல் பாலஸ்தீன், அதாவது ஹமாஸ் தீவிரவாதிகளோடு கூட அக்டோபர் 7ஆம் தேதி, அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மறுபடியுமாக நேற்று தினத்துல இருந்து மிக அதிகமான பாதிப்புகளுக்குள்ளாக
இஸ்ரவேல் காணப்படுகிறது. இந்த நாளிலிருந்து தான் அவர்கள் தங்களுடைய யுத்தத்தை துவங்க போகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். இப்ப எல்லாரும் நம்ம சபையா ஒரு நிமிஷம் எங்க நம்ம கண்களை ஏறெடுக்க போறோம்? பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே நீர் எழுந்தருளும். பைபிள்ல அநேக இடங்கள்ல எழுதியிருக்கு, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தார் அப்படின்னு. ஆமென். கர்த்தர் தேவரீ நீர் எழுந்தருளி இஸ்ரவேலுக்காக நீர் யுத்தம் செய்யணும். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாவதாக. எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க இஸ்ரவேலை நேசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அதை நேசிக்கிறதுனால நாங்க அதை நேசிக்கிறோம். ஆமென். நீர் இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறதுனால நாங்க அதை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த தேசத்துல உங்க மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, அதை பொறுப்பெடுத்து செயல்படுத்துகின்ற பிரதம மந்திரி பெஞ்சமின் நத்தானியாகுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் அன்பானவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் ஆவியில நிறைந்து, கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷை கிருபைகளை கொடுத்திருப்பாரு, ஆனால் அப்படியே அந்நிய பாஷையில பேசி அப்படியே வாய்களை திறந்து, யாருடைய கண்களும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் மிக பலமா இறங்கட்டும். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. எல்லாவற்றிலும் சமாதானத்தின் தேவனீர் ஆளுகை செய்வீராக. அத்தனை அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா ஆண்டவரே அந்நிய கிரியைகள், ஆண்டவரே என்ன காரியங்களின் மூலமாக இஸ்ரவேலை ஒடுக்க ஆண்டவரே சாத்தான் திட்டம் பண்ணி இருக்கிறானோ, அவனுடைய சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய தூதர்கள் செயல்படுவார்களாக. எங்கும் மகிமை இறங்கட்டும் அப்பா, எங்கும் வல்லமை இறங்குவதாக. கர்த்தரின் ஆவியானவர் மிக பலமா எழுந்தருளுவாராக, மிக பலமா எழுந்தருளுவாராக, மிக பலமா எழுந்தருளுவாராக. எங்கும் மகிமை இறங்குகிறது, எங்கும் வல்லமை இறங்குகிறது, எங்கும் நெருப்பு பற்றி எரிவதாக. ரபலா ஷகாபாலே பெடனே ரீமியாதரபியாதரபியா கேலே ரந்துருபியாதரா ரான்லே மாண்டல பாசி பியாதரபெலே கடினமா ருகோ சோகோ பலிபடினமா. மகிமை மகிமை மகிமை. எல்லா திசைகளிலும் பாதுகாப்பு, எல்லா திசைகளிலும் சகரியா 2:5 படி ஆண்டவரே அக்கினி மதிலாக நீர் வேலியா எழுந்தருளுவீராக. எங்கும் அக்கினி பற்றி எரிவதாக. ஆண்டவரே, உலகம் பார்க்கட்டும், இஸ்ரவேலில் ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அரபோ ஷேகரலா தேரபே, இஸ்ரவேலின் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி உலகம் அறிக்கை செய்வதாக. ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் அறிக்கை செய்வதாக, முழங்கால் யாவும் முடங்குவதாக. உங்க வல்லமை இறங்கிட்டே இருக்கட்டும், உங்க வல்லமை இறங்கிட்டே இருக்கட்டும். ஆவியில நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா கர்த்தாவே, எல்லா ஆலோசனைகள், எல்லா எதிரியினுடைய சகல ஆலோசனைகள், எல்லா அகித்தோபேலின் ஆலோசனைகள் எல்லா அபத்தம் ஆவதாக, எல்லா அபத்தம் ஆவதாக. எங்கு வல்லமை பாயட்டும், எங்கு விடுதலை இறங்கட்டும், எங்கு மகிமை இறங்குவதாக. அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருப்பதாக. ஓ ரபாலா சந்தர பெலேபெடனே ரீகான்சா பாரி பலிபடினமா ராலா ரிபியாதரபோ கேன்சா பியாசே லூகான்சே பெண்டரே மெண்டரே பெலேபெடனே லிகந்தரபோ சந்தர பெலேபெடனே லிகந்தர பியாதர மியாதர மனாசேகே லூகாபலே ஹபடினமா சண்டோ ராங்கான்சா பாரி பலிபடனமா. மகிமை மகிமை மகிமை. எல்லா திசைகளிலும் இறங்குவதாக, எல்லா திசைகளிலும் இறங்குவதாக, எல்லா திசைகளிலும் இறங்குவதாக. உங்க பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, உங்க பலத்த கரம் இறங்கி செயல்படட்டும். தொடர்ந்து இந்த யுத்த காலகட்டங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு என்டையர் சிச்சுவேஷனை ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுங்க. இது நிமித்தமாக கர்த்தாவே கடந்து வருகிற எல்லா பாதிப்புகள் எல்லாம் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக, அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உமது ஜனத்துக்காக நீர் வைராக்கியம் பாராட்டுகிறவர் என்பதை விளங்கச் செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையானவர்களே, உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். எங்களை அன்போடு கூட அழைத்த அனுமதி கொடுத்த அருமையான பாஸ்டருக்காக, அருமையான பாஸ்டர் அக்காக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் குடும்பம் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம்மை சந்திப்பார். இந்த நாளிலே கர்த்தர் மாபெரும் கிரியைகளை செய்வாராக. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட தேவனுடைய கரம் என்று சொல்லி உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் எனக்குள்ளாக ஒரு ஏவுதலை வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் மனிதர்களாகிய நமக்கு அது என்ன செய்கிறது? தேவனுடைய கைகள், கர்த்தருடைய ஓங்கிய புயம் நமக்காக என்ன கிரியைகளை எல்லாம் நடப்பிக்கும் என்று வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நான் வெறும் செய்தியா நான் கொடுக்க விரும்ப மாட்டேன். நான் ஒரு பாயிண்ட் பேசுறேன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜெபத்துல நான் நடத்துவேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல கடந்து வரணும்னு சொல்லி நீங்களும் கேட்க போறீங்க, நானும் கேட்க போறேன். ஆமென். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நமக்குள்ளாக பரிபூர்ணமாய் செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 123வது சங்கீதம் 2வது வாக்கியம் கூறுகிறது, இதோ வேலைக்காரரினுடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாற் போலவும், வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருக்குமாற் போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வேலைக்காரருடைய கண்கள், வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமானனுடைய எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருப்பது போல இன்றைக்கு ஆண்டவரே நான் உங்க கையை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே எழுதி இருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாராம், ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக 430 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை தமது ஓங்கிய புயத்தினாலே அவர் விடுவித்தாராம். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்தினாலே அவர் விடுவித்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எத்தனை லட்சம் ஜனங்கள் தெரியுமா? நம்ம சொல்லுகிறோம் சாதாரணமாக 20 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா 6 லட்சம் புருஷர்கள் என்று எழுதி இருக்கிறது. 6 லட்சம் புருஷர்கள் யுத்தத்துக்கு கடந்து செல்லக்கூடிய புருஷர்களினுடைய தொகை 6 லட்சம். சரியா? அப்போ மீதியானவங்களெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கிடுங்க. சரியா? அதற்கு பிறகு ஸ்திரீகள், அந்த நாட்கள்ல இப்போ இருக்கிற மாதிரி வீட்டுக்கு 1 2 கிடையாது. அங்க 7 ஆரம்பிச்சேன்னா Z வரைக்கும் பிள்ளைகளா இருக்கும். சரியா? 1 டசன் இல்லாட்டினா 2 டசன், இதுதான் பிள்ளைகள். அவர்களை கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணினார். ஆமென். பாருங்க, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவருடைய ஓங்கிய புயத்தினால் விடுவித்தார். ஏறக்குறைய 30 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள். ஆமென். மிருக ஜீவன்கள், ஆடு மாடு கோழி கழுதை குதிரை எல்லாத்திலையும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஆமென். எல்லாமே விடுதலையாக கடந்து வந்தது கானானை நோக்கி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பலத்த கை, பலத்த ஓங்கிய புயம் அவர்களுடைய அத்தனை ஆண்டு பிரச்சனையையும் அது மாற்ற வல்லமை உள்ளதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்ம வாழ்க்கையில செயல்பட்டா போதும், அது எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஒரு செகண்ட்ல முடிவை கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென், ஆமென். எனக்கு ஒரு பாடல் நினைவிலே வருகிறது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே,
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆமென். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். முதலாவது அவருடைய கை எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறதாம். அந்த கரங்களிலே ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்கு. அது என்ன அற்புதமான சக்தினா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். அதுல எழுதியிருக்கு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய கையில ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தின்னா, யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பின்னணியா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாட்டினாலும் சரி, அந்த நபரை கர்த்தருடைய கை தூக்கி நிறுத்தி உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். படிப்பு இருக்கோ இல்லையோ, அழகு இருக்கோ இல்லையோ, எந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது. எவரையும் கர்த்தரால உயர்த்த முடியும், எவரையும் கர்த்தரால உயர்த்த முடியும். ஆமென். இவங்களை தான் உயர்த்துவார் அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. என்ன பைபிள்ல எழுதியிருக்கு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34 வாசித்து பார்க்கும் பொழுது தேவனிடத்துல பட்சபாதம் என்பதே கிடையாது. யாக்கோபு 1:17 நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவர்கிட்ட மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. அவர் இவங்களுக்கு தான் கொடுப்பேன், இவங்களை தான் உயர்த்துவேன், இவங்களை உயர்த்த மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்வது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே சமமானவர்கள் அவருடைய பார்வையில், நாம் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆனா நம்ம ஒரு காரியம் செய்யணும். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நாம் ஒரு காரியத்தை செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த பலத்த கை இருக்கு பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்துகிற அந்த பலத்த கைகளுக்குள்ளாக அடங்கி ஒரு வாழ்க்கை வாழணும், அடங்கி ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வாக்கியம் கூறுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாக அடங்கி இருங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அடங்கி இருங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிறது தான் அடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறவர்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனா அவருடைய கைகளுக்குள்ளாக அடங்கி இருப்பதற்கு நம்முடைய வழிகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் உங்களுக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே, என் சிந்தையில் நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். என் நடக்கையில நான் இன்னும் உங்களை பிரதிபலிக்கணும். ஆண்டவரே, நான் என்ன காரியத்தின் மூலமாய் உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதெல்லாம் என்னால ஆன மட்டும் நான் செய்ய, நான் என் வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி அப்படின்னு
நம்மை நாமே ஆராய்ந்து 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 பார்த்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருக்கும். நான் தான் கரெக்டா இருக்கிறேன், நான் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய காரியத்தை நியாயப்படுத்துவோம். ஆனா தேவன் அதை விரும்ப மாட்டார். நீ என் கையில அடங்கி இருக்கிறாயா, நான் உனக்காக கிரியை செய்கிறேன் என்பதில் நீ கவனமா இருக்கிறியா அப்படிங்கிறதுல ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நல்ல காலை வேளையில் அருமையானவர்களே, உங்க கை, உங்க வாழ்க்கை தேவனுடைய கரங்களுக்குள்ளாக இருக்கிறதா? நீங்க சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ளாக இயேசு இருக்கிறாரா? நீங்க அவர் கைக்குள்ள இருக்கிறீங்களா? உங்க கை அவருடைய கையை இறுக பிடித்து கொண்டு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஆமென். உண்மையிலேயே நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கண்ணை இப்ப மூடினா பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா? கொஞ்சம் டவுட்டாலாம் இருக்கு. போவேனா போக மாட்டானான்னே தெரியலையே அப்படின்னு ஒரு உள்ளுக்கு ஒரு நிச்சயம் இல்லாட்டினா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கைய அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கைய அவருடைய கைகள்ல ஒப்பு கொடுங்க. ஆமென். அருமையானவர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் காட். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும். நானும் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னுடைய 16வது வயதுல சர்ச்சில் இருந்த ஒரு அண்ணன் தான் என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நடத்தினார் 98ஆம் ஆண்டுல. அது வரைக்கும் நானும் சர்ச்சுக்கு போனேன், பைபிளை தூக்கிட்டு தான் போனேன். எனக்கு நிறைய வசனங்கள் என்னுடைய தாயார் கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே எனக்கு நிறைய வசனம் தெரியும். சிறு வயதிலேயே நல்ல கிறிஸ்தவ குடும்பம் எல்லாம் இருந்தது. ஆனா உள்ளுக்கு யாரு இல்லை? இயேசு இல்லை. ஏதோ போவேன், பாட்டு பாடுவேன், வருவேன். ஆனா உள்ளுக்கு யாரு இல்லை? ஏசப்பா இல்லை. ஆனா என் வாழ்க்கையில நான் கதறி அழுதேன். ஆண்டவரே, என்ன நீங்க மன்னிங்க, நான் ஒரு பாவியான மனிதன், நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கதறி அழுதேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு, ஏறக்குறைய 26 ஆண்டுகள் ஆகிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இயேசு என் உள்ளத்துக்குள் வந்தார். ஆமென், ஆமென். அந்த நாளிலே என் வாழ்க்கையை நான் அவருடைய கரங்கள்ல நான் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அருமையானவர்களே, எளிய அழகா சொல்றாரு, நீங்க எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க. பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்று, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. அருமையானவர்களே, இது கர்த்தரை பின்பற்றுகிற காலம். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இயேசுவை நீங்க உறுதியா பிடிச்சுக்கிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கைகளுக்குள்ளாக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எனக்கு நீங்க தான் வேணும். ஆண்டவரே, நான் இந்த கஷ்டத்துக்கு தான் நான் வாரேன் சர்ச்சுக்கு, ஆனா இதுல நான் உங்களை மட்டும்தான் நான் நம்புறேன். ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குவார். நீங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ மாட்டீங்க. ஆமென். ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை தேவன் கொடுப்பார். தேவன் தமது மகிமை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் முதலாவது என்ன செய்யும்? மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும். நீங்க எதுலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறீங்களோ அவருடைய கை என்ன செய்யும்? அவருடைய கைகளுக்குள்ளாக அடங்கி இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அப்படியே தூக்கும், அப்படியே தூக்கும். எப்போ தூக்குவாருங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு அடுத்த நேரமே நடக்கணுங்கிறது நமக்கு ஆசையா இருக்கும். சரியா? அடுத்த நேரமே தூக்குறது சாத்தான் தூக்குவான். ஆனா மேல இருந்து பொத்தடீர்னு விட்டுருவான். தூக்குன ஸ்பீட்ல மேல இருந்து விட்டுருவான். ஆனா அவர் தூக்குவாரு, அழகா தூக்குவாரு, 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 தூக்குவாரு.
தூக்குவாரு, தூக்கி அழகா சிங்காசனத்துல உட்கார வைப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது சில நேரம் நீங்க பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. யாரு? அண்ணமார்கள், சகோதரர்கள் தூக்கி போட்ட உடனே யோசேப்பு குழிக்குள்ள இருந்து கத்துனாரு, அண்ணே என்ன தூக்கி விடு, தூக்கி விடு, தூக்கி விடுன்னு சொல்லி. சரியா? அந்த யோசேப்பு அண்ணமார்கள் தூக்கி விட்டது எதுக்கு தூக்கி விட்டாங்க? இஸ்மவேலர் இடத்துல 20 வெள்ளி பணத்துக்கு விற்கிறதுக்காக தூக்கி விட்டாங்க. ஆனா அந்த குழிக்குள்ள இருக்கும் பொழுது என்னை தூக்கி விட யாருமே இல்லையா அப்படின்னு கதரும் பொழுது ஒருவர் தூக்கிவிட தீர்மானம் செய்தார். ஹல்லேலூயா. அந்த குழியில இருந்து அவர் தூக்கி விட்டார் பாருங்க. எப்போ தூக்கி விட்டார்னா, அருமையானவர்களே, எப்படி தூக்கினார்னா, அவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்குமாக தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷன் கீழே விழுந்து கிடந்தன்னா, இப்போ நம்மளால எவ்வளவு தூரம் தூக்க முடியும்? அதிகபட்சமா நம்ம லெவலுக்கு வேணா தூக்க முடியும். சரியா? ஆனா ஆண்டவர் நம்மை தூக்கணும்னு நினைச்சாருன்னு வைங்களேன், அவர் ரேஞ்ச் எங்க இருக்கு அந்த லெவலுக்கு அவர் தூக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய கை தூக்கி நிறுத்தினா அவர் எந்த எம்மட்டுமோ அம்மட்டுமாக அவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. முழு தேசத்தையுமே ஒப்பு கொடுத்தார், முழு தேசத்தையுமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அருமையானவர்களை, நான் உங்களுக்கு சொல்லட்டும், இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். பைபிள்ல அழகா எழுதியிருக்கு, தாவீது அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாராமா. எவ்வளவு ஆடுகளை மேய்த்தார்? 100 ஆடுகளை மேய்த்தாரா? சொல்லுங்க, எவ்வளவு ஆடுகளை மேய்த்தார்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார்ல, எவ்வளவு ஆடுகளை மேய்த்தார்? பைபிள்ல எழுதியிருக்கு, கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தாராம், கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார். ஆனா அவர் மேய்த்து கொண்டிருந்தாலும் கூட அந்த மேய்ப்பனாக காணப்பட்ட அந்த தாவீது, அவர் பரம மேய்ப்பனுடைய கரங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். அதனாலதான் பைபிள்ல எழுதியிருக்கு, நீங்க 95ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் அவர் கூறுகிறதை நாம் பார்க்கலாம். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே அப்படிங்கிறார். அவருடைய கைகளுக்குள்ளான ஆடாக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வனாந்திரத்துல ஆடை மேய்த்து கொண்டிருந்த ஒரு நபரை முழு தேசத்துக்கும் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம் பாருங்க. தேவனுடைய கரம் மேன்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற உங்க குடும்ப சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக நீங்க பிரச்சனையினூடாக நீங்க கடன் சென்று கொண்டிருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை, உங்க வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த தேவன் மாற்றி தலைகீழாக திருப்பி போட அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எதை வேணாலும் எப்படி வேணாலும் அவர் மாற்றுவார். அவரால் முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. நான் எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, அந்த கை, தேவனுடைய கை உங்க மேல செயல்படும் பொழுது உங்க வாழ்க்கை தேவன் மிக மகிமையாக மாற்றுவார். ஆமென். உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஆனா அவருடைய கைகளுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். முதலாவது. இரண்டாவது, அவருடைய கை என்ன செய்யும்? சங்கீதம் 145வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 145. பாருங்க, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். ஆமென். அவருடைய கை நமக்காக விரிவாய் திறக்கப்படும் பொழுது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் வைப்பார். ஆமென். பொதுவா நம்ம எது திருப்திப்படுத்தும்? கரெக்டா சொல்லுங்க. நம்ம எப்போ போதும்னு சொல்லுவோம்? ஹல்லேலூயா. இங்க வரைக்கும் வாயை திறந்தா காக்கா குத்துற லெவலுக்கு வந்துன்னா, வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? போதும் போதும் அப்படிம்போம்.
அருமையானவர்களை, நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். அவருடைய கரங்கள் என்ன செய்யும்? விரிவாய் திறக்கும் பொழுது அதுல நன்மை இறங்கி வரும், அதுல ஆசீர்வாதம் இறங்கி வரும், தேவனுடைய மகிமை இறங்கி வரும். தேவனுடைய கை அது விரிவாய் திறக்கப்படும் பொழுது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு, எல்லாவற்றிலும் ஒரு மன ரம்மியமான ஒரு வாழ்க்கை வாழ அவருடைய கரங்கள் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். எல்லாத்துலயும் ஒரு நிறைவு. எப்பா, எனக்கு நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லா ஆசீர்வாதங்களினால் தேவன் என்னை திருப்திப்படுத்தி விட்டார் என்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை நிறைவாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். இதை செய்வது அவருடைய கை. அநேக பறவைகளை காட்டிலும், அநேக மிருக ஜீவன்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென். ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம மேல நோக்கமாய் இருக்கிற தேவன், நம் மீது பட்சமாய் இருக்கிற தேவன், அவருடைய கை விரிவாய் திறக்கும் பொழுது எல்லா மன விருப்பங்கள் எல்லாம் நிவிருத்தியாகும். 37வது சங்கீதம் 4வது வாக்கியம் கூறுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. 20வது சங்கீதம் 4வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீர் உமது மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவர் தமது மன விருப்பத்தின்படி எல்லாம், நம்முடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சின்ன சின்ன அற்பமான ஆசைகள் கூட அவருடைய கை விரிவாய் திறக்கும் பொழுது அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம மேல இறங்கி வந்துடும். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கை பட்டா போதும் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆமென், ஆமென். அருமையானவர்களே, அப்படியே எங்க இருந்தா ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுகிறார் என்றே நமக்கு தெரியாது, எங்க இருந்தா மன விருப்பத்தை செயல்படுத்துகிறார் என்றே தெரியாது. ஆனா எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கை நம்ம மேல இறங்கி வந்தா என்ன நடக்கும்? சாத்தானுடைய அடிமைத்தனங்கள் உடைந்து போகும். ஆமென். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா 13வது அதிகாரம் 10 - 16 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் கூறுகிறது, ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? தேவாலயத்தில் பிரசங்கம் செய்வதற்கு கடந்து வருகிறார். அங்கே ஒரு பெண் 18 வருஷமாக எல்லளவும் நிமிரக்கூடாத கூனியான ஒரு பெண் அங்கே வருகிறார்கள். 18 வருஷம் அந்த அம்மாக்கு என்ன இருந்தது? பிரச்சனை இருந்தது. அந்த அம்மா சாதாரணமான தாயாரா? இல்லை. ஆண்டவராகி இயேசுவே சாட்சி கொடுக்கிறாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லி. நிறைய நேரம் நமக்கு மைண்ட்ல ஒரு எண்ணம் வரும், இயேசுவை தேடி தேடி எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு என்ன விடுதலை கிடைச்சது, எனக்கு இன்னும் பிரச்சனை மாறலையே, இன்னும் பிரச்சனை மாறலையே. அந்த அம்மா வழக்கத்தின்படி 18 வருஷமா வந்துகிட்டே இருக்கிறாங்க, தேவாலயத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை மாறுச்சா? மாறல. பைபிள்ல எழுதி இருக்கு, சங்கீதம் 11:4, ஆபகுக் 2:20 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரோ தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவ்வளவு மகிமை நிறைந்தவர், ஆலயத்திலே உலாவுகிறவர், வாசம் பண்ணுகிற தெய்வம். ஆனா இந்த அம்மா வந்து பார்க்கறாங்க, போறாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா 18 வருஷம் கழித்து ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு அந்த பெண்ணை பார்க்கிறார். பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணை கண்டு
தம்மிடத்திலே வரவழைத்து. அந்த 13வது வசனம் வாசிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை தட்டி. இன்னைக்கு அதே கை நம்ம மேல இறங்கி வந்ததுன்னு வைங்களேன், எதுலலாம் சாத்தான் 18 வருஷமா அழுத்தி வைத்திருந்தானோ, எத்தனை வருஷமாக உங்களை தலை குனிய வைத்திருந்தானோ, எத்தனை ஆண்டுகள் உங்களால எழும்பவே முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கை முடக்கி வைத்திருந்தானோ, அத்தனை முடக்கங்களிலும் இருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் உருவாக்கியவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் உருவாக்கியவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய கை இறங்கி வந்தது. இந்த நல்ல நாளில் கூட கர்த்தருடைய கரம் நம் மீது செயல்படுவதாக. ஆமென். 18 வருஷமா அமைதியா தான் இருந்தாரு. ஆனா அதுக்கு பிறகு அவரால் தாங்க முடியல. அவரே என்ன செய்தார்? இங்க வான்னு அழைத்து தனது கரத்தை வைத்தார். அந்த அம்மாவை 18 வருஷமா நிமிர முடியாதபடிக்கு முடக்கி வைத்திருந்த இருள்கள், சத்துருக்கள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, தேவனுடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது சாத்தானுடைய சகல வல்லமைகள் உடைந்து போகும், உடைந்து போகும். ஆமென். இதை சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் நினைவிலே வருகிறது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு நான் நன்மைக்காக போராடினேன். அதாவது அந்த பிசாசு போராட்டங்கள் எல்லாம் நீங்குவதற்காக பிரயாசப்பட்டு போராடி ஜெபம் செய்தேன். ஆனா நன்மை செய்தனா என்னென்ன கிடைக்கும்? பாராட்டு கிடைக்குமா? தீமை தான் கிடைக்கும். இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். என்ன பண்ணாங்க? 3 ஆணில தொங்க விட்டுட்டாங்க. அவரையே தொங்க விட்டுட்டாங்கன்னா நம்மளெல்லாம் விட்டா வைப்பாங்க? ஒரு நாள் ஒரு குடும்பத்துல இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. பிரதர், உங்களை காப்பாத்திக்கிடுங்க அப்படின்னாங்க. நான் அப்போ காரைக்குடியில ஊழியத்துக்காக இருக்கிறேன்.
என்ன நான் எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலை. என் பையன் வேகமா வீட்டுல இருந்த ஒரு 10,000 ரூபாயை எடுத்துட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு உங்களுக்கு விரோதமா மாந்திரீகம் வைப்பதற்கு வேகமா போறான், உங்களை நீங்க காப்பாத்திடுங்க பிரதர் அப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் என்ன மாந்திரீகம் வைக்க போறானா அப்படின்னு ஒரு பக்கம் மைண்ட்ல வருது, இன்னொரு பக்கம் சிரிப்பு வருது. டேய் 10,000 ரூபாய் கொடுத்து மாந்திரீகம் வைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா? ஹல்லேலூயா. அடப்பாவிகளா, 10,000 ரூபா நம்ம கிட்ட கொடுத்தா கூட பரவாயில்லையே, அடப்பாவிகளா அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. நான் லைட்டா அப்படி ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு மைண்ட்ல நினைக்கிறேன். அப்போ தேவன் என்னை பயன்படுத்தினதெல்லாம் ஆண்டவர் காட்டினார். டே அது உன்னை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு, நீ ஏன்டா இதை பத்தி நீ யோசிக்கிற, நீ எதுக்கு இதை உட்கார்ந்து யோசித்துட்டு இருக்க அப்படின்னு. ஆமா இல்ல, சரி அப்போ அதை விட்டுருவோம், நீங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலா விட்டுட்டேன். ஒரு 10 நாள் இருக்கும், நான் இந்த கதையை மறந்துட்டேன். காலையில எனக்கு ஃபோன் கால் வருது, அதிகாலையிலே கால் வந்துட்டு நான் அரை தூக்கத்தில் அப்படியே பார்க்கேன். அந்த நம்பரை பார்த்த உடனே ஐயோ இந்த குடும்பத்துல இருந்துலாம் கால் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவுகளை வருது. ஓ, ஒருத்தன் நமக்கு விரோதமா ஒன்று வைக்க போனானே, என்னாச்சு? ஏன்னா அதை யோசிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, உண்மையை சொல்லணும்னா டைம் இல்லை. ஹல்லேலூயா. வேலை ஊழியம் டைட்டா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். அருமையானவர்களே, அதனால நான் அதை பெருசாவே யோசிக்கல, எடுக்கவா வேண்டாமா அப்படி யோசனை பண்ணிட்டு பிறகு ஒரு வழியா எடுத்த உடனே அவங்க சொல்றாங்க, ஐயோ பிரதர் இன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு என்ன தெரியும் அங்க நடக்கிறது? நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். திடீரென்று இந்த ராத்திரி வேளையில என் மகன் ஓன்னு ஓலமிட்டான். நாங்க எல்லாரும் அவன் கட்டிலுக்கு அருகில போன உடனே அவனுக்குள்ளாக பொல்லாத பிசாசு புகுந்து அவன் அலக்களித்து பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னான், ஐயோ நான் அந்த ஜாக்சனை போய் கொல்லணும்னு எவ்வளவோ உள்ளுக்கு போறேன், ஆனா அவனை நெருங்கவே முடியல, என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. பாருங்க, ரிட்டன் அடிச்சிட்டு. நியூட்டன் தேர்ட் லா தெரியுமா? எல்லாம் பெரிய படிப்ஸ் தான் போல, என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குதுங்க. ஆமென். சரியா? எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. சரியா? பாருங்க, அப்படியே அது ரிட்டர்ன் ஆயிட்டு அங்க உள்ளுக்கு புகுந்துட்டு அது இப்போ அங்க அலக்கழிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க, நல்ல வேலை கேட்டாங்க. நானா இருந்தா கூட நான் கேட்க மாட்டேன். ஏன் அங்க அவரை அடிக்க முடியல உன்னால அப்படின்னு சொன்ன உடனே அந்த அசுத்தாவி சொன்னதான், ஐயோ அவன் மேலதானே தேவன் அவருடைய கரத்தை வைத்திருக்கிறாரு. ஆமென். தேவன் அவருடைய கரத்தை வைத்திருக்கிறாரு, என்னால என்ன செய்ய முடியும், அவனை நெருங்கவே முடியாது அப்படின்னு அலறிக்கொண்டு சொன்னதான். நான் உடனே தூக்கம் இப்ப தெளிஞ்சிட்டு உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா பிரதர், இப்படி சொல்லிச்சு பிரதர் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஃபுல்லு எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பாருங்க, ஆண்டவரே நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஆனா என் மேல அவ்வளவு பெரிய தெய்வம் உங்க கரத்தை வச்சிருக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்னா நமக்கு நம்பிக்கை வராது, பார்த்துடுங்க. ஆமா நீர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பிசாசு பேய் வந்து சொன்னாதான் நிறைய நேரம் ஆமா உண்மை, இதுதான் உண்மையை சொல்லியிருக்கோம், இதுதான் உண்மையை சொல்லும் அப்படின்னு நம்புவோம். பார்த்தீங்களா? அன்னைக்கு ஃபுல்லும் தலையை தடவி கொடுத்துட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த மரமண்டை மேல எப்படி ஆண்டவரே உங்க கையை வைக்க முடிஞ்சது? ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம மண்டை எப்படின்னு. ஹல்லேலூயா.
அருமையானவர்களே, நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய கை நம்ம மேல இருந்தன்னா பிசாசு நெருங்க முடியாது. ஆமென், ஆமென். உங்க எல்கையில தேவனுடைய கரம் அசைவாடுச்சுன்னா பிசாசால உள்ளுக்கு நுழைய முடியாது. ஆமென். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்க கரம் என்னோடு கூட இருந்து. அதனால தான் யாப்பேஸ் அழகா ஜெபம் பண்றாரு. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க யாப்பேஸ் அவர் தன்னுடைய சகோதரர்கள் எல்லார காட்டிலும் அவர் எப்படி இருந்தாராம்? விசேஷித்தவராக காணப்பட்டார். விசேஷித்தவராக காணப்பட்டார். அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லைய பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உமது கரம், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. யாப்பேசுடைய ஜெபத்தை கேட்டார்ல. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்க கை எங்க கூட இருக்கட்டும், எங்க கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கரம் இருக்கிறத பிசாசு பார்த்தா நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, மாந்திரிகம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது இந்த புஸ்வானத்துல அது ஒண்ணு இல்லாத புஸ்வானம் இருக்கும் பாருங்க, அதே மாதிரி புஷ் அப்படின்னு பேரும். ஆமென். நம்ம ஏரியாவுக்கு வேகமா வரும், பார்க்கும், ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்டா, இங்க வந்தா என்ன கிடைக்கும்? நம்ம கதையை முடிச்சிருவாங்க. நான் போயிட்டு வரேன், போயிட்டு வர மாட்டேன், நான் போறேன்னு ஓடிரும். ஹல்லேலூயா. ஆமென். என்ன நம்மை காக்கும்படிக்கு கர்த்தருடைய கை நம்ம மேல இருக்கு. ஆமென், ஆமென். அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டா, இவ இப்படி பண்ணிட்டா, அதை அப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அதை பத்தி யோசிக்கக்கூடிய டைம் இது கிடையாது. ஆனா நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க கை என் மேல இருக்கட்டும், என் குடும்பத்து மேல இறங்கட்டும். ஆண்டவரே உங்க கரம் என்னோடு கூட இறங்கட்டும், உங்க கை என் மேல இறங்கி செயல்படட்டும், உங்க வல்லமையுள்ள கைகளின் மீது செயல்படுவதாக என் குடும்பத்தில் அசைவாடட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் இறங்கும் பொழுது எல்லா இருள்களுக்கும் ஒரு வேட்டு தான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய கை மிக பராக்கிரமம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய கை பராக்கிரமம் செய்யும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். அருமையானவர்களே, டைம் ஆயிட்டு, அதனால கடைசியாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கை என்ன செய்யும்னா, நம்ம மேல இறங்கி அசைவாடுறப்போ சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ற நம்மை அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ அவருடைய கை நம்மை மறுரூபமாக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதாவது ஆர்டினரி ஹியூமன் பீயிங்க சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். நம்ம சாதாரணமானவங்க தான், சரியா? ஆனா அந்த சாதாரணமானவங்க நம்ம வாழ்க்கையில தேவன் அசாதாரணமானவைகளை வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். தேவன் அசாதாரணமானவைகளை வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அவருடைய கை மட்டும் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சுன்னா நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். நீங்க பைபிளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஹல்லேலூயா, ஆமென். ஆகாப் ராஜா அவருடைய அரபி தேசத்து குதிரைகளோடெல்லாம், குதிரை ரதம் இதெல்லாம் வைத்து என்ன பண்றாரு? மழை தடை செய்யாதபடிக்கு வேகமா புறப்பட்டு ஓடுகிறான். குதிரை ஓட்டிக்கிட்டு போறான். எத்தனை குதிரை இருந்ததோ தெரியல, எல்லாம் அப்படியே டச்சுக்கு 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 டச்சுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு நபர் எலியா
சாதாரணமாய் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் மேல தேவனுடைய கை இறங்கி வருது. தேவனுடைய கை இறங்கி வருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே வேகமாக ஓடுகிறார். வேகமாக ஓடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களை, வேகமா ஓடி ஆகாபுடைய ரதத்தெல்லாம் தாண்டி வேகமாக இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்துட்டார். ஆமென். கர்த்தருடைய கை ஒரு சாதாரணமான மனிதனை சூப்பர் மேனா மாத்திருது. ஆமென். அருமையானவர்களே, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, நான் ஆவிக்குள்ளாகி அப்படின்னு எழுதியிருக்கு. ஆமென். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இறங்கி வரும் பொழுது ஆவியின் அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்ம எடுத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் வாழ்ற நாட்கள் கடைசி நாட்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏனெனில் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சாத்தான் அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை என்னன்னா, கர்த்தருடைய கை நம்ம மேல இறங்கி செயல்படணும். கர்த்தருடைய அடையாளங்களாக, அற்புதங்களாக தேவன் நம்மை மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இது ஏதோ ஊழியம் செய்கிறவங்களுக்காக, போதகர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அனுபவம் அல்ல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய கிரியைகளை நாம் பூமிக்கு வெளிப்படுத்த தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட பேசணும்னு விரும்புறார். கர்த்தர் உங்க கரங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புறார். உங்களை கொண்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் துடித்து கொண்டு இருக்கிறார். துடித்து கொண்டு இருக்கிறார். நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே ஏரோது, பொந்தி பிலாத்து மூலமாக ஆதி சபைக்கு துன்பம் கடந்து வருகிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் கூறுகிறது, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி வந்து ஒருமனப்பட்டவர்களாக கூடி வந்து ஜெபம் பண்றாங்க. 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவராய் இருக்கிறீர். புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படிக்கு, ஹல்லேலூயா, உம்முடைய கரமும். ஆமென். ஏரோது, பொந்தி பிலாத்து புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற அதே கண்டிஷன் தான். எங்க பார்த்தாலும் பயமுறுத்துதல், எங்க பார்த்தாலும் பயமுறுத்துதல். அதாவது ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம். ஆனா பைபிள்ல எழுதியிருக்கு பாருங்க, அங்க பைபிள்ல எழுதியிருக்கு அழகா, பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, அடையாளங்களை அற்புதங்களை செய்யும்படிக்கு உமது கரத்தை நீட்டி, ஹல்லேலூயா, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அருமையானவர்களை, 33வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்ம மேல இறங்கி வந்ததுன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை அடையாளமாக அற்புதமாக
தேவன் மாற்றுவார். தேவன் மாற்றுவார். நீங்க செல்கின்ற இடங்களில் எல்லாம் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். தேவனுடைய பயங்கரங்கள் உங்கள் மூலமாக வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு தேவை ஒரு மோசே, தேவனுக்கு தேவை எலியாக்கள். அருமையானவர்களே, தேவனுக்கு தேவை எஸ்தர்கள், தேவனுக்கு தேவை தபராள்கள். அருமையானவர்களே, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது வாழ்க்கை கிடையாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஏதாவது எப்படியாவது நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தானே எங்க பாஸ்டர் இருக்காங்க, பாஸ்டர் அம்மாலாம் இருக்கிறாங்களே, அவங்க இருப்பது நல்லது. ஆனா உங்க கூட பழகுறவங்களுக்கு ஆண்டவர் யாரை கொண்டு பயன்படுத்துவார்னா உங்களை தான் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் பாஸ்டர் ஐயா வர முடியாது, எல்லா இடத்துக்கும் அவங்களால வர முடியாது. நீங்க ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசி அவங்க கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஷேர் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பராக்கிரமம் செய்வார். ஆமென். நீங்க எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது. ஆமென். இவ்வளவு பெரிய தேசம் நம்முடைய தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வந்து இறங்கினேன் இன்னைக்கு காலையில. நான் என்ன தெரியுமா வேலை பண்ணிட்டு இருந்தேன், ரோட்ல நின்று ட்ராக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆமென். நல்ல காலையிலேயே நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க, நிறைய அக்காமார்கள் ஐயாமார்கள்லாம் நின்று ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமென். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கணும், இயேசுவை விதைச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வாய் கிளிய கிளிய பேசுறோம். நம்ம வாய் சாதாரணமான வாயா இங்க வரைக்கும் பேசும், இங்க வரைக்கும் வாய் வந்து ஒன்னு நல்ல திறக்கும். ஆனா அருமையானவர்களே, இயேசுவுக்காக நாம என்ன செய்யறோம் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வருஷம் துவங்கி எத்தனை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நீங்க ஏசப்பாவை பத்தி பேசுனீங்க? உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்க? அண்ணன் சொல்லி இருக்கிறாங்க, சரியா? நான் கையை கூட தூக்க சொல்ல. நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வருகிறோம், கர்த்தரால எவ்வளவோ நன்மைகளை பெற்று இருக்கிறோம். ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு நீங்க ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டே இருங்க. அவரை நீங்க பிரதிபலிக்க உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்க மேல அசைவாடிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் உங்க மேல கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், எனக்கே பிரச்சனையா இருக்கு, நான் போய் என்னத்தை பண்ண போறேன். உங்க பிரச்சனையை பார்க்காம ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. பிரச்சனை இல்லாம யாருமே இருக்க முடியாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கர்த்தர் கிரியை செய்வார் மற்றவங்க வாழ்க்கையில. அங்க கிரியை செய்கிற தெய்வம் நம்ம வாழ்க்கையிலும் இறங்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தலைகளாக மாறணும்னா, தேவனுடைய கரம் நம் மீது செயல்பட வேண்டுமானால் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்க கரத்தின் வல்லமையை நான் வெளிப்படுத்தணும், உங்க கரத்தின் மகிமையை நான் வெளிப்படுத்தணும். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் கதறி இருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் தான் மறுபடியும் கதறாங்க, ஆண்டவரே உங்க கை எங்க மேல இறங்கி வரட்டும், இன்னும் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக ஆண்டவரே அடையாளங்களை அற்புதங்களை எங்களுக்குள்ளாக பெருகட்டும்னு சொல்லி அடுத்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருவினுடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். பேதுருவினுடைய நிழல் பட்ட உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு சென்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலினுடைய உருமால்களை கச்சைகளை தூக்கி போட்ட உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு சென்றது. அதே தெய்வம் மாறாதவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படிதான் பயன்படுத்தணும்னு விரும்புறார். சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க இருக்கிற ஒரு இடத்துல தேவனுடைய அசைவாடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்க உள்ளுக்கு என்ட்ரானாலே அந்த அட்மாஸ்பியர் மாறிடும்.
ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கிறார். ஆமென். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும், எது இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கணும். ஆமென். ஏசப்பா, உங்க கை என் மேல இறங்கி வரட்டும், உங்க மகிமையை நான் சுமக்கணும் சுவாமி. ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு அனுபவத்தில் நான் பேரக்கூடாது, ஏதோ ஒரு அந்நிய பாஷையோட நான் நின்றக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, அதனுடைய ஆழங்களுக்குள்ளாக, ஆவியின் வரங்களுக்குள்ளாக என்னை எடுத்து செல்லுங்க. ஆண்டவரே, ஆவியின் கனிகளுக்குள்ளாக என்னை எடுத்து செல்லுங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க அதிகமா, ஆண்டவரே, நீங்க அசைவாட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க விரும்பாததெல்லாம் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை நான் செய்யக்கூடிய ஒரு நபராய், பாத்திரமா என்னை நீர் மாற்றுங்க சுவாமி அப்படின்னு கதரும் பொழுது தேவனுடைய கரம் உங்களை கொண்டு உலகத்தை கலங்க பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே யாவரும் எழுந்து நின்று, கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும்,